தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அதாவது நான் பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து பெரும்பாலும் இந்த சில மூட நம்பிக்கைங்கிற விஷயத்த நம்ப மாட்டேன் நான். அது யார் இது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அது உண்மையா இருக்கா, பொய்யா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் நம்புவேன். அப்போலேருந்து நான் அந்த மாதிரி உள்ளேனா. சரி என்ன பண்ணால், எங்கள் பசங்க இப்போ எப்போ டச்சு செல் வாங்கப்பா, டச்சு செல் வாங்கப்பான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானுவோம். நான் காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பட்டன் செல் வச்சுருந்தேன். இந்த வாங்குவோம், இந்த வாங்குவோம், இந்த வாங்குன்னு சொல்லி இப்படி ஓட்டிட்டேன். இன்னும் 2ஆம் கிளாஸ் வந்துட்டானும், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்போவே வாங்க முடியல. அவன் சொன்னான், இந்த நம்ம நாட்டிலே இன்னமும் டச்சு செல் வாங்காத ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு என்னை கடுப்படிச்சு பேசுகிற அளவுக்கு வந்துட்டானுவோம். சரி நான் என்ன பண்ணுறது, இடையில வேறு வேலை இல்லை அப்படி இப்படின்ட்டு இப்படி போட்டுக்கிட்டு இந்த வாங்க போகிறோம் அந்த வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் ஒரு நாள் எங்கேப்பா இன்றைக்கி வாங்கிட்டு வரேன் நீ எங்கேப்பா அப்படின்னு கேட்பானோ. நான் சொன்னேன், கடைக்கு போனேன், கடை பூட்டி கிடக்கு, கடைக்காரர் சொன்னார் நாளைக்கு வாங்கன்றாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தப்பிச்சேன். அப்புறம் ஒரு நாள் மழை தாங்க முடியலப்பா, செல்லு ஃபோன் வாங்கிட்டு வந்தால் மழையில் நனைஞ்சு போடுமா, அதனால் கடைக்காரர் வாங்கிட்டேன் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு சொல்லி அந்த மாதிரி இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஓட்டிட்டேன். அவன் என்ன தான் நீ வாங்க போகிறன்னு சொல்லி அவன் ஒரே அழுவ ஆரம்பித்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு ஒரு வழியாக என்ன பண்ணிட்டான், லோன் எடுத்தோம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு லோனே என்னமோன்னு எடுத்து எப்படியாச்சும் ஒரு லோன் இந்த இதை வாங்கி போடணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே அழைச்சிட்டு பசங்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக போனோம். திருத்துறைப்பூண்டி போனோம். திருத்துறைப்பூண்டி போயிட்டு அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடை இருந்துச்சு. நான் ரொம்ப குறைச்ச விலையில் என்ன எவ்வளவு இருக்குதுன்னு கேட்க போகிறதுக்குள்ளே அவன் சொன்னால், இந்த இதுக்கு கீழேலாம் செல்ஃபோனு நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கு பட்டன் செல் வாங்கிட்டு போகலாம் 1500 2000 அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி போட்டு அடித்து ஒரு 7000 நினைக்கிறேன், 7200 7500 தெரில, ரெட்மியில் ஒரு செல்ஃபோனாக வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து முதல் நாள் பசங்க அப்படியே பார்த்துட்டு பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி அந்த இப்படி பண்ணி சிம்முலாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு கையில் கொடுத்து லேசாக பாருங்கள், நீ அரை மணி நேரம் பாரு, நீ கொஞ்சம் நேரம் பாருன்னு இப்படியே மாற்றி சொன்னேன். ஏன்னா அதுக்கே அவனு சண்டை போட்டுக்கிட்டானோ அடிச்சுக்கிட்டானுவோ, நான் செத்த நேரம் பார்க்கணும், நீ செத்தம் பார்க்கணுன்னு எப்படியோ சமாதானப்படுத்தி சேர்னு பார்க்க வச்சு ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணால் 2ஆவது நாள் அந்த செல்லை நான் வாங்கிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. சரி நம்மளும் டச் செல் வச்சுக்கிறோம்ட்டு பையில் வச்சுக்கிட்டு ஒரு விசேஷம் கல்யாணம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு பாடான்னு இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். நானும் அந்த மரியாதையோட நம்மளும் 2 பேர் பார்க்கட்டுமே டச் செல் வச்சுருக்கான்ட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என் பையிலையும் மேசிட்டு பையில் அதை வச்சுக்கிட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன். நேராக போய்க்கு அங்கே போனோம். அங்கே ஒரு சொந்தக்கார வீடு, அவங்க பாருங்கள் எடுத்த எடுப்புல டச் செல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன அப்படி கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் தான் அந்த மூட நம்பிக்கையால் நம்ப மாட்டேன்னா சரின்ட்டு ஆமாம் வாங்கியாச்சு அப்படின்னா, என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஒரு ஆச்சரியப்பட்ட மாதிரி கேட்டுச்சு. நான் சரி என்ன இப்படி கேட்குது, இதுக்கிட்ட விலையை கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டேன். என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு மறுபடியும் பிடிச்சிச்சு இருக்கா, என்ன அப்படி கட்டாயமாக கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 20000 செல்லுன்னு சொன்னேன். அவ்வளோதான். 20000ன்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே விழுந்து அப்படியே கரெக்டாக ஃப்ரண்ட் கேமரா அவ்வளோ விழுந்து தெரிச்சு டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. முதல் நாள் வாங்கி 2ஆவது நாள் டிஸ்பிளே உடஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு ஜுரமே வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகுமா இல்லை என்னாச்சும் பண்ணுமான்னு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அழுகுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தாங்க முடியாமல் அப்படியே விழுந்த உடனே அவள் பார்த்த உடனே நான் காட்டினது பாதி காட்டாது பாதி அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு பையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் எட்டி வந்து பார்க்குறேன். அப்படியே கரெக்டாக கல் எடுத்து கண்ணில் அடித்த மாதிரி அப்படியே கரெக்டாக அதை அந்த ஃப்ரண்ட்டு கேமராவில் இருக்கிற அந்த லென்ஸில் தெரித்து அப்படியே உள்ளற குறுக்கு கோடு விழுந்துட்டு 4 பாகமாக 4-5 பாகமாக. எனக்கு அலுவலாக எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சரின்னு ஒரு வழியாக அப்படியே என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு இவனை எடுத்து பார்த்துட்டு, நீ எதையுமே இந்த மாதிரி தான் பண்ணுவியான்னு அழுவ ஆரம்பிச்சிட்டானுவோம். இப்போ அழுவாதீங்க, நாளைக்கு காலையில் கொண்டு மாற்றிடுறேன், கேரண்டி வேறு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் அவ்வளோ விட்டுட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் அந்த விஷயத்த, கண் திருஷ்டிங்கிறத நான் ரொம்ப நாள் நம்பாமல் இருந்தேன். அதில் பெரும்பாலும் நான் நம்ப மாட்டேன், என்னத்த கண் திருஷ்டி அப்படின்ட்டு இதெல்லாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன், என்னத்தை கண் திருஷ்டி வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்படிம்பேன். ஆனால் அது கதையில் சொல்லும்போது பட்டால் தான் தெரியும் அந்த புத்தின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அடுத்தவங்க சொன்னால் கசக்கம், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இன்றைக்கிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு 20,000 சொல்கிறதுக்குள்ளே கீழே விழுந்து அப்படி சொல்கிறதுக்கு அப்போ பொம்பளை ஏங்கினாலே அப்பயே விழுந்து உடஞ்சிட்டேன்னு நினச்சி
எனக்கு வாழ்க்கையில் அன்னையிலேருந்து மனசு ஒரு காயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டிஸ்பிளே மாற்ற முடியல. அதை பாருங்கள், அந்த 1500 கொடுத்து இப்போ மாற்றியும் அந்த டிஸ்பிளே சரியாகவே மங்கலாக தான் இருக்குது. இதனால் இப்போ தான் ஃப்ரண்ட் கேமரா போட்டு இப்போ இதை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். டிஸ்பிளே போயிட்டு, அதனால் எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, கண்டிஸ்டிங்கிறது உண்மை தான் அது. அதனால் இது நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில இடங்களில் சில விஷயத்த பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும். கண்டிஸ்டிங்கிறது 100க்கு 100 உண்மை. அது இல்லாத நாடுகளில் இல்லாமல் இருக்கிற நாடுகளில் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். அதனால் எல்லோருக்கும் இது ஒரு கவனத்தில் வச்சுங்க. ஒருத்தருக்கு நடந்தால் அது அவங்களுக்கு மட்டும்தான் நினச்சிடாதீங்க. அது எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.